உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து நம்ம விக்ரமர்கள் கூட ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு படம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுதான் நம்ம தங்கலான். அந்த மூவில தான் பெரியசா ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம நாகம்மா கேரக்டர்ல அந்த மேம் தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். வாங்க. ஹாய் மேம். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா, நாங்க எதிர்பார்த்து தங்கலான் விக்ரமன் வந்து நிறைய படத்துல வந்து வித்தியாசமான ரோல் பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா எடுத்துட்டு இருக்கு. நீங்க அவரு கூட வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது? எங்களுக்கு வந்து இப்ப வந்து நாங்க நடிக்கணும், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நாங்க நடிப்போம், நாங்க ஜாலியா இருப்போம். விக்ரம் சார் ஒரு கேரிங் சாக்லேட் தருவாரு, எப்பவுமே கொடுப்பாரு எங்களுக்கு. பார்வதி மேம் வந்து அவங்க வந்து கேரிங்கா பார்த்து அன்பா பார்த்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணோம். படம் நடிச்சுட்டு இருக்கீங்க ஜேர்னில நிறைய படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து பாட்டில் ராடா, செகண்ட் படம் வந்து நரகன், தேர்ட் படம் வந்து தங்கலான், அப்புறமா தங்கலான் பிடி சார், அப்புறமா மன்னாகட்டி. சிக்ஸ்த் மூவி நேம் வந்து டெஸ்ட் அப்படின்னா டெஸ்ட் ஷூட். ஓகே. இந்த படத்துல சின்னதா எதனா டைலாக் எதனா உங்களுக்கு மெமரிஸ்ல எதனா இருக்கா? இல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ டீம்ல? இல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மெமரி பவர் இருக்கா எனக்கு மனது. ஆனா சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு. மத்ததையும் நான் சொல்லிட்டா நீங்க எப்படி நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்க வந்துடுவீங்களா? போய் படத்தை போய் பாருங்க. நீ வந்து இப்படி பாருன்னா அங்க போக கூடாது, பத்திரமா பாத்துப்பாங்க. எனக்கு ரொம்ப ரஞ்சித் சாரோட மைக் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவர்கிட்ட ஷார்ட் போனோடனே எல்லார்கிட்டும் ரஞ்சித் சார் கிட்ட வந்து மைக் வாங்கி பேசி சாங் பாடுவேன். அவரும் கொடுத்துடுவாரு தான் நாகம்மா. அதே மாதிரி அவர் சொல்றாரு, என்ன நாகம்மா தொப்ப போட்டுக்க, அங்க ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிடக்கூடாது, நாங்க இதுவா நடிக்கிறோம், சாப்பிடக்கூடாது, ஒல்லியாதான் இருக்கணும்னு சொல்லி போய் தொப்பிய கூறி போய் சொல்லிட்டு வருவாரு. எங்களை ஜாலியா இருக்குமா ஷூட்டிங் பட்ல? விக்ரமன் உங்களை எப்படி கேர் பண்ணுங்க? எனக்கு கால் வலிக்கும்னா கால் அமுக்கி விடுவாரு, ஜாலியா பாத்துப்பாரு. எங்களுக்கு எப்பவுமே ஷார்ட்ல வந்து சாக்லேட் இல்லன்னா அவரு கேரன் போயிட்டு நாங்க வருவோமா, அப்பவும் சாக்லேட் தருவாங்க. எப்பவுமே எனக்கு ஒரு செட்டா ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்தாரு எனக்கு ஸ்பாட்ல. டைலாக் எல்லாம் பேசும்போது விக்ரமன் எதனா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரா? ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. நீ இதே ஒரு 5 வேர்ட் வந்து சொல்லி பாருங்க, அப்பதான் ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லுவாரு. ஓ, விக்ரமன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு ரொம்ப விக்ரமன் ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஞ்சித் அப்பா ரொம்ப பிடிக்கும், விக்ரம் அப்பா ரொம்ப பிடிக்கும், பாரதி அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா நம்ம இது மாதிரி படத்துல வந்து விக்ரமன் கூட நடிக்கும் சான்ஸ் கிடைச்சதை நம்ம மிஸ் பண்றோமோ இல்லையோ அப்படின்னு எதிர்பார்த்திருக்கீங்களா? நடிப்பெல்லாம் நடிக்க மாட்டீங்களா? ஆனா எதிர்பார்த்திருப்பேன், இனிமே நம்ம வந்து இனிமே நம்ம இது பண்ணணும், நம்ம நடிக்கணும், அந்த இது வரணும் நம்மளுக்குன்னு நான் தோணுவேன். ஓ, அம்மா உங்களுக்கு எதனா இப்போ சினிமாவில் உள்ள என்ட்ரி ஆகும் போது அம்மா உங்களுக்கு கேர் பண்ணாங்களா இல்ல அப்பாவா? அம்மாதான். அம்மாதான் ஃபுல் சப்போர்ட். அம்மாதான் எனக்கு. நானும் எங்க அம்மா மட்டும் தான் போயிட்டு வந்தோம். எனக்கு ஃபுல்லா எங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஓ, நீங்க இந்த படம் தான் பண்ணிருக்கீங்களா? ஒண்ணு எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? 6 மூவி பண்ணிருக்கேன். 6 மூவி பண்ணிருக்கீங்க. இப்போ ஏற்கனவே பிடி சார் மூவி இப்ப பாத்தீங்கன்னா கூட நடிச்சிருக்கீங்க நீங்க. ஓகேங்களா? அப்போ இப்ப பாத்தீங்கன்னா நடிக்கும் போது விக்ரமன் நடிக்கும் போதும் 2 பேருக்கும் என்ன ஒரு ஜேர்னி கிடைச்சது? ஒரு புதுசா ஒண்ணு கிடைச்சிருக்கும்ல. இப்ப பாத்தீங்கன்னா நடிச்சிருக்கீங்களா கூட, அவரு கூட நடிக்கும் போதும் இப்போ விக்ரமனுக்கு நடிக்கும் போதும் உங்களுக்கு ஜேர்னி எதனா வித்தியாசம் தெரிஞ்சுதா? தங்கலான் படத்துல வந்து மினிக்கின் சாங் நிறைய ரிலீஸ் பறந்துட்டு இருக்கு. அந்த சாங் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல. இப்போ நம்மளுக்கோசம் சின்னதா, அண்ணனுக்கோசம் ஒரு சின்னதா இல்லைன்னு பாடுவீங்களா? ஓகே, பண்ணலாமா? மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி மினுக்கா நடந்தா பின்னாக்கு தான் சிலுப்பி சிலுப்பி ஜிகனா சிலுப்பி சிலுக்கா நடந்தா சின்னாக்கு தான். மொத்த பாட்டு பாட்டா போய் படத்துல போய் பாருங்க எல்லா பாட்டும். சார் கூட வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காரு அவங்கள விக்ரமன். எங்க வீட்டுக்கு வந்துருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எதனா சொல்லிருக்காரா ஷூட்டிங் படத்துல? இல்ல. இல்லையா? நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்க மாட்டோம், அவரும் வந்து கூப்பிட்டு இருக்க மாட்டாரு.
இதுக்கப்புறம் நீங்க கேப்பீங்களா ஷூட்டிங்ல எதனா பாத்தீங்கன்னா? குட்டி பாவை வந்து நாங்க பாத்துருக்கோம். அவர் வந்து எனக்கு வந்து அவருக்கு பர்த்டேக்கு வந்து நான் விஷ் பண்ண அவர் வந்து எனக்கு வந்து ரிப்ளை பண்ணார். அது யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. யாருமே நம்பலையா? அம்மா யாருமே நம்பலையா? அம்மா நம்புறா. ஆனா அவர் தான் எங்களுக்கு வந்து தேங்க்யூ, அவர் குட்டி பாப்பா அடிச்சிருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்பேன் ஸ்பாட்ல போயிட்டு, குட்டி பாப்பா எப்படி இருப்பாங்க, ஆன்டி எப்படி இருப்பாங்கன்னு கேட்பேன். அவருக்கு வந்து ஒரு ஜாலியா ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து எங்களுக்கு இல்ல அப்போ ஷூட்டிங் வந்து அப்போ வந்து அவர் வந்து லாங் இதுல போய் ஷூட் பண்ணாரு தங்கலான்ல தான். அதுல வந்து அவங்க வந்து அவங்க இது பண்ண குட்டி பாப்பா அவங்களோட ஒய்ஃப்லாம் மிஸ் பண்றாருன்னு சொல்லி அழுதார். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்வதி அம்மாக்கும் வந்து விக்ரம் சாருக்கும் சண்டே வந்தது இல்ல. இந்த படம் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்குமோ இல்ல விக்ரம் அண்ணா பிடிக்குமோ கேக்குறேன். எனக்கு விக்ரம் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ பிடி சார்ல இப்ப பத்தி பிடிக்காதா? அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஃபேன். ரொம்ப. இப்போ இந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு புதுசா எதனா கத்துக்கினீங்களா? சினிமாவில எதனா கத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல, ஷூட்டிங்ல இப்படிதான் இருக்கணும். என்னென்ன கத்துக்கிட்டீங்க? நான் வந்து எப்பவே துரு கேஜிஎஃப்ல வந்து திருப்பி ஷூட் போச்சு. அப்ப வந்து ஒரு கேப் லீவ் கொடுத்தாங்க, திருப்பி ஷூட் போச்சு. அப்ப வந்து நான் என்ன நாகமா இப்படி இருக்கு, நாகமாவே கிடையாது, துருன்னு இருப்பானா. அவங்க வந்து செகண்ட் தடவை ஷூட் போகும்போது வந்து அமைதியா சைலண்டா இருந்தேன். என்னாலே நான் இது நாகமாவா எல்லாரும் கேட்கறாங்க, நாகமாவா அமைதியா இருக்கு என்ன நாகமான்னு கேட்பாங்க எல்லாரும். பசுபதி சார் கிட்ட வந்து நான் என் பர்த்டே நாளைக்குன்னு சொன்னேன், சும்மா சொன்னால இருக்கு. அவருக்கு வந்து எல்லாருக்குமே அப்படியே பெரிய பாக்ஸ் ஆஃப் சாக்லேட். அது அப்ப நான் இல்ல, எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை போயிட்டோம் நாங்க. சும்மா சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தாரு. விக்ரம் உங்களுக்கு கிஃப்ட் எதனா தந்திருக்காரா ஷூட்டிங் பாட்ல? நீங்க கேட்பீங்கல்ல, சார் இது மாதிரி எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது சார் உங்களுக்கு கொடுத்துருக்காரா ஷூட்டிங் பாட்ல? நாங்க கேட்க மாட்டோம், அவரே எப்பயாச்சும் எங்களுக்கு என்னது அவரு சடனா நாங்க பேசிட்டு இருக்கும் போல, நாங்களாம் எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போல வந்து இப்படி கூப்பிடுவாரு. நாங்க திரும்பி பார்த்தா இப்படி வருவாரு. அதனால அவர் வந்து பேக்கெட்ல இருந்து சாக்லேட் எடுத்து குடுக்குற மாதிரி ஆச்சரியமான சாக்லேட் திருப்பி எடுத்து கொடுப்பாரு. நம்ப மாட்டேன்னு சொன்னாலும் திருப்பி கையில கட்டு நாங்க எடுத்துப்போம். அதுல நாங்க வந்து அதுல வந்து எல்லா படத்திலும் ஜாலியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது ஷூட்டிங் பாட்ல. உங்களுக்கு கேரக்டர் கொடுக்கும் போது இந்த கேரக்டர்ல நடிக்க போறேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருப்பாருல்ல, அப்போ அந்த கேரக்டர் எங்களுக்கு செட் ஆகாம நான் நடிப்பேனா நடிக்க மாட்டேனா அப்படின்னு அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு அம்மா நான் சொன்னாங்க. எங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படும். உங்களுக்கு எப்படி இருந்தது? அம்மா சந்தோஷப்பட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஜேர்னி? எனக்கு வந்து இந்த படத்துல விக்ரம் சார் கூட நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. எனக்கு ஹாப்பியா ரொம்ப ஜாலியா இருக்கு. எல்லா படத்தோட இந்த படம் தான் மெயின். எனக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன ஹைலைட்டா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நீ நடிச்ச படத்தையே? தெரியலையா? செம கியூட்டா பேசுறீங்க. இன்னும் நிறைய படத்தை வந்து நாங்களும் எதிர்பார்க்கிறோம் நடிக்கிறதுக்கு. ஆனா என்ன அப்பா அம்மா எப்படி இருக்கணும் அதுக்காக தான் இந்த படத்தை நான் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். இத பார்த்து கத்துக்கோங்க. என்னென்ன டான்ஸ் பாட்டுல எதனா சிங்கிங் எதனா பாடிருக்கீங்க? நான் பாடி மட்டும் டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடுவீங்களா? நம்மளுக்கோசம் சின்னதா ஒரு குட்டி டான்ஸ் எதனா பார்க்கலாமா? எனக்கோசம் அண்ணனுக்கோசம். ஓகே ஓகே ஓகே. செமையா ஆனீங்க டான்ஸ். தேங்க்யூ. ஓகே. இப்போ கஷ்டமா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க விக்ரமனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்க நேர்ல இருந்து கூட வந்து டிராவல் பண்ணி பாத்திருக்கீங்க, எப்படி இருந்தது? ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்னால நம்ப முடியாத ஷூட் அதுதான். நீங்க பிடி சார்ல கேட்டீங்க தெரியுமா, அது வந்து கம்மி டேஸ் ஷூட் போச்சு, இதுல வந்து நிறைய டேஸ் ஷூட் போச்சு. எங்களுக்கு எத்தனை நாள் உங்களுடைய சீன் மட்டும் எத்தனை நாள் எடுத்திருக்காங்க? 89 days. நீங்க நடிச்ச மூவியே இதான் லென்த்தா?
ஆமா. எப்படி இருந்தது உங்களுக்கு? ஜாலியா மலை அந்த முள்ளுல நாங்க கஷ்டப்பட்டு இது பண்ண விக்ரம் சாருக்கு வந்து அந்த சீன்ஸ்ல ஓணும். கண்டிப்பா அடிபட்டிருக்கு. விக்ரம் சாருக்கு வந்து கால் அடிபட்டிருக்கு ஏற்கனவே, அவருக்கு ஆக்சிடென்ட். திரும்பி வந்து நாங்க தமிழ்நாட்டுல வந்து அவர் வந்து கல்ல வந்து டப்புன்னு ஊட்டாரு, ஸ்லிப் ஆகி. அந்த இது ஒரு கூட மேட்டு ஸ்லிப் ஆகி மண்ணில ஊந்துட்டாரு. அது கூட வந்து இதுவாயிடுச்சு. எல்லாருமே நல்லா அவர் மேல ஊட்டாங்க. அதனால அவரு நல்லா ஊனி கால் ஊனி அடிபட்டுருச்சு. எங்களுக்கு ஒரு மாறிடுச்சு, ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு உங்களுக்கு. விக்ரம் அப்பா வேற விழுந்துட்டாரு அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. இதே கேரக்டர்ல விக்ரம் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த வலி எல்லாம் தாங்கிட்டு நடிச்சிருப்பாங்களா, பாத்திருக்கீங்களா? நீங்க கேட்டீங்களா? நான் கேட்க மாட்டோம், நாங்க கேட்போம். விக்ரம் அப்பா உங்களுக்கு வலிக்குதாப்பான்னு கேட்போம். அதுல ஒரு சின்ன அடிதான் சொல்லுவாரு. சரி நாங்களும் விட்டுருவோம். சரி நம்ம இதுங்களும் அவர் படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ண பாவம்னு சொல்லிட்டு நாங்க வந்துருவோம். ரஞ்சித் அப்பா பிடிக்குமா இல்ல விக்ரம் அப்பா பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் அப்பாவுக்கு தான் ரொம்ப நன்றி. எனக்கு எதிர்பார்த்திருந்தீங்களா இந்த மாதிரி படம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தீங்களா? நடிக்கணும்னு நான் வந்து மேங்கோ காஸ்டியூம்ல வந்து செலக்ட் ஆனேன். அடுத்த டேஸ்ல ஷூட் போயிட்டேன். நீங்க லைஃப்ல ஒரு பெரிய ஹீரோனியா ஆயிட்டீங்கன்னா எந்த ஹீரோ கூட பண்ணணும் கேரக்டர் அப்படின்னு எதனா ஒரு சாய்ஸ் இருக்கா? எனக்கு தெரியலையே. எனக்கு விஜய் சேதுபதி கூட. எதுக்கு விஜய் சேதுபதி? இவ்வளவு அப்பாவும் பிடிக்கும், விஜய் சேதுபதி அப்பாவும் எல்லாருமே பிடிக்கும் உங்களுக்கு. நான் குறிப்பிட்ட அந்த விஜய் சேதுபதி அங்கிளை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட்ட எதுக்கு? ஆனா எங்களுக்கு வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் டீம்ல இருக்கோம் நாங்க. அதுல வந்து விஜய் சேதுபதி வந்து இருக்காரு, அதுல நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பிடிக்குமோ? அதுல இருந்து ரொம்ப பிடிக்குமோ? சவுண்டட் ராஜா வந்து ஒரு டீம்ல இருக்கோம் நாங்க எல்லாருமே. என்னது மரம் நெட்டு போனாங்க. இது கிட்டத்தட்ட வந்து இப்ப சாட்டர்டே வந்து தெரியுமா, சண்டே வந்து நாங்க இதுக்கு போயிட்டு வந்தோம், மீட்டிங்க்கு, மண்ணுக்கும் மக்களுக்கும் இதுக்கு போயிட்டு வந்தோம். அதுல வந்து நாங்க வந்து 500 இது வச்சுட்டு வந்தோம், மரம் நெட்டிட்டு வந்தோம். அதுல வந்து இது பண்ணி சவுண்டரராஜா வந்து எங்களுக்கு வந்து ஒரு மெடல் மாதிரி கொடுத்தாரு எங்களுக்கு. அப்போ நீங்க கூட இசைத்துல பெரிய பொண்ணா ஆயிட்டாங்கன்னா ஹீரோ சவுண்டரராஜா வந்து மேனமினிக்கு அவர் பேரே வச்சுட்டாரு எனக்கு, மேனமினிக்குன்னு. நீங்க கேட்டீங்களா அவர்கிட்ட அந்த பேர் எனக்கு எதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்களா? நான் கேட்க மாட்டாரு, அவர் ஜாலியா சொல்லுவாரு, நானும் ஜாலியா இருப்பேன். வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வந்து படமே வெளியே வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுடைய ஹேபிட் எப்படி இருக்குது? ஜாலியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. எனக்கு என் படத்தை எங்க அம்மாவை பார்க்கணும், எனக்கு அதே சந்தோஷம். அப்போ பிடி சார் படம் அம்மா கூட தானே பாத்துருப்பீங்க, இந்த படத்தை மட்டும் சொல்றீங்க? எல்லாருமே என் படத்தை பார்க்கணும், எனக்கு அதான் சந்தோஷம். எல்லாருமே சரி. விக்ரம் சாருக்கு வந்து 5 பசங்க, அது சொல்ல மறந்துட்டேன். அசோகன் அண்ணா, அப்புறமா குணவதி, வேங்கம்மா, நாகம்மா, நாகம்மா, அப்புறமா சச்சின். நாகம்மான்னு இந்த பேர் அந்த டைட்டில் உங்களுக்கு எப்படி வந்தது? போய் கேட்டீங்களா? யாருமே கேட்கல, ரஞ்சித் அப்பா வச்சாரு எனக்கு நாகம்மான்னு. அந்த பேர் மட்டும் எனக்கு எதுக்கு நாகம்மான்னு வைக்கிறீங்க, நிறைய பேர் கொஞ்சம் டிஃபரெண்டா வைக்கலாம்ல அப்படின்னு எதனா கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டு அவர் வந்து வச்சாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அந்த பேரு. ஓகே பாத்தீங்கல்ல, துருன்னு அழகா கியூட்டா பேசினாங்க. நிறைய பேர் வந்து தகவல் படத்தை வந்து நம்ம தியேட்டர்ல வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை மூவ் பண்ணி தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். தளபதி உள்ள நடிக்க மாட்டீங்களா ஹீரோனியா? இப்ப வந்து நான் 6th மூவி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து டெஸ்ட் சொன்ன தெரியுமா, விஜய் சேதுபதி பையன் அதாவது அண்ணா கூட வந்து தங்கச்சியா நடிக்கிறேன், ஊமையா நடிக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க படத்தை பத்தி? போய் தியேட்டர்ல போய் பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, தங்கலன் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வேற எதுல பார்க்காதீங்க, போய் தியேட்டர்ல பாருங்க. ஓகே, உங்கள் நண்பன் விஜய் பிளாக்கி. மீண்டும் உங்கள் நண்பன் வேற வீடியோ சந்திக்கும் வரை குட் பை டேகர்.